ஸ்ரீரங்கம் போனால் நல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. தெருவுக்கு 2 ஹோட்டல் இருக்குது, எல்லாமும் நல்லாவே இருக்குது. அதில் டாப்பில் இருக்கிறது 3 பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாமா? டாப் 1ல் இருக்கிறது ஒரு காஃபி கஃபே. நீங்கள் காலையில் 4 மணிக்கு போனால் கூட இங்கே காஃபி கிடைக்கும். நல்ல காஃபிக்கு நான் கேரண்டி. இட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி முரளி காஃபி நியர் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம். ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின பசும்பால், திக்கான டிகாஷன், அளவான சிக்கரி, சுண்டி இருக்கிற காஃபி வாசனை, இதுதான் முரளி காஃபியோட சக்ஸஸ் ஃபார்முலா. இவங்க காய்ச்சின பாலை திரும்ப திரும்ப சூடு பண்ணுறதில்ல. அப்படி செஞ்சால் பால் முருகி போய் காஃபி டேஸ்ட்டை கெடுத்துடும். பேட்சாக கம்மியான அளவில் பாலை சுட வைக்கிறாங்க. டிகாஷனும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ஸ்ரீரங்கம் முரளி காஃபிக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறதுக்கு காரணம். அங்கே கிடைக்கிற அருமையான ஃபில்டர் காஃபிக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டு. நிறைய பேர் பார்சல் காஃபியும் வாங்கிட்டு போகிறாங்க. காஃபி விலை 20 ரூபாய், பார்சல் காஃபி 25 ரூபாய். ஸ்ரீரங்கம் முரளி காஃபி கடை ஆரம்பித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். 50 வருஷமாக ஃபில்டர் காஃபினா அது முரளி காஃபி தான் அப்படிங்கிற நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிற காஃபி கடை 11 மணி வரைக்கும் உண்டு. திரும்ப சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு கடையை மூடிடுறாங்க. டாப் 2ல் நான் சொல்ல போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கஃபே. 4 டிஃபன் ஐட்டம் தான், ஆனாலும் டேஸ்ட் சும்மா நச்சுன்னு இருக்கும். இட் இஸ் மணிஸ் கஃபே, த பெஸ்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல் நியர் ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன். இன்னமும் முழு தலைவாழை இலையில் டிஃபன் கொடுக்குற உணவகங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது ஆச்சரியமாக தெரியலாம். நீங்கள் வெறுமனே 2 இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட பெரிய வாழை இலையில் தான் கொடுக்குறாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். 73 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கிட்டு வர உணவகம் இது. இந்த உணவகத்துக்கு நான் ரீசெண்டாக போயிருந்தேன். நான் காலையில் 8 மணிக்கு மேலே போனேன். இட்லியும் தோசையும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. முதல்ல இலையில் சுட 2 இட்லி வச்சாங்க. கூடவே கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் நிறைய வெங்காயம் பரங்கிக்காய் போட்டு டிஃபன் சாம்பார். இட்லி செம சாஃப்ட், சட்னி 2மே தண்ணியாக தான் இருந்துச்சு, ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட்டு. தேங்காய் பொட்டுக்கடலை 2ம் சம அளவு போட்டு நிறைய பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருந்தாங்க. சட்னி சாம்பார் 2மே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அப்புறம் தோசை வந்தது, அதுவும் செம்ம டேஸ்ட்டு. எப்போவுமே தோசை மாவு சரியான புளிப்பில் இருந்தால் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். மணிஸ் கஃபே தோசை அப்படி தான் இருந்தது. நல்ல பெரிய சைஸ் தோசை. தோசை ஓரங்கள் சிவந்தும் நடுப்பகுதியில் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருந்தது. இதனால் நமக்கு ஒரே தோசையில் 2 வித டேஸ்ட் கிடைக்கும். இட்லியும் தோசையும் சூடாக இலையில் போட்டு சாப்பிட்றப்ப அந்த இலை வாசனையும் லேசாக தோசையில் மிக்ஸ் ஆகி வர்றது ஒரு புது டேஸ்ட்டை கொடுத்தது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் இந்த மணிஸ் கஃபே ரெஸ்டாரண்ட்டு திறந்துருக்கும். காலையில் 5:30 மணிக்கு திறக்கிற இந்த உணவகம் 10:30 மணி வரைக்கும் பிஸியாக இருக்கும். மொத்தமே 4 டிஃபன் ஐட்டம், அவ்வளோதான். மதிய சாப்பாடு, ஈவினிங் டிஃபன், நைட் டிஃபன் இதெல்லாம் கிடையாது. ஒரு இட்லி 10 ரூபாய் தான், தோசை 40 ரூபாய். 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட 160 ரூபாய் தான் ஆச்சு. ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த மணிஸ் கஃபே. டாப் 3ல் நான் சொல்ல போகிறது ஒரு லஞ்ச் ஸ்பாட், ஹோட்டல் குரு கிருபா வீட்டு சமையல் உணவகம். இட் இஸ் எ மஸ்ட் விசிட் பிளேஸ் டு ரெலிஷ் ஆத்தென்டிக் பிராமின் லஞ்ச். தலைவாழை இலை சாப்பாடு காலை 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை கிடைக்கும். நாங்கள் போனப்போ மணி 2:30 ஆயிடுச்சு. ஆனாலும் அவர்கள் இலையில் போட்ட எல்லா உணவுகளும் சுட இருந்தது. அளவில்லாத சாப்பாடு, காய்கறி, பொரியல், கூட்டு முதல் சாதம் வரை தாராளமாக கேட்டு வாங்கி சாப்பிடலாம். முதல்ல மெனுவில் என்னவெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறேன். உருளைக்கிழங்கு பொரியல், அரைச்சி விட்ட பூசணிக்காய் கூட்டு, சாதம், பரங்கிக்காய் குழம்பு, அரிசி அப்பளம், மிதுக்கு வத்தல் புளிக்குழம்பு, தக்காளி மிளகு ரசம், மோர், கதம்பு வெஜிடபிள் ஊறுகாய். நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனால் அவங்க குழம்பை சர்வ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற காய்களை போட சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு குழம்போடு சேர்த்து நிறைய பரங்கிக்காய் போட்டாங்க. அப்புறம் அந்த மிளகு வத்தல் புளிக்குழம்பு பற்றி சொல்லியே ஆகணும். இந்த புளிக்குழம்பை நீங்கள் வேறு எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்ருக்க முடியாது. ஹோட்டலில் கிடைக்காத வீட்டில் மட்டுமே செய்கிற ஒரு ஐட்டமாவது ஸ்ரீரங்கம் ஹோட்டல் குரு கிருபா சாப்பாட்டில் கட்டாயம் இருக்கும். உளுந்த அப்பளத்துக்கு பதில் அரிசி அப்பளம் போட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மிதுக்குவத்தல் மாதிரியே இந்த அரிசி அப்பளமும் எல்லா ஹோட்டல்களையும் கிடைக்காது.
ஹோட்டல் குரு கிருபா சாப்பாடுல வெங்காயம் பூண்டு சேர்க்கறது இல்லை. நோ ஆனியன் நோ கார்லிக் குக்கிங். பூசணிக்காய் கூட்டில் வீட்டில் செய்கிற மாதிரி தேங்காய் பருப்பு கொஞ்சம் மிளகு எல்லாம் அரைச்சி விட்டு பொரிச்ச கொட்டு மாதிரி செஞ்சுருந்தாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த ஹோட்டலுக்கு விடுமுறை. ஒரு அளவில்லாத தலைவாழை இலை சாப்பாட்டோட விலை 110 ரூபாய் தான். ஸ்ரீரங்கம் அமாமடவுன் ரோடில் ராஜகோபுரத்துக்கு மிக அருகில் இருக்கு ஹோட்டல் குரு கிருபா. நான் சொன்ன ஸ்ரீரங்கம் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல முதல்ல இருக்கிறது முரளி கஃபே. இது ஆரம்பிச்சு ஒரு 50 வருஷமாவது இருக்கும். 2வது இடத்துல இருக்கிற மணிஷ் கஃபே ஆரம்பிச்சு 73 வருஷம் ஆகுது. ஹோட்டல் குரு கிருபா எல்லாத்துக்கும் ஜூனியர். ஆரம்பிச்சு 5 இல்லைன்னா 6 வருஷம் தான் இருக்கும். நீங்கள் ஸ்ரீரங்கம் போனால் மிஸ் பண்ணாமல் இந்த 3 இடத்துக்கும் போங்க, சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.